எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வாசித்து தேவன் தந்த வாக்குத்தத்தம், தேவன் தந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் காட்டின வழிமுறை. தேவனுடைய சட்ட புத்தகம், புதிய ஏற்பாடு, புதிய சட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசித்து தேவ சித்தத்தையும் தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தையும் அறிந்து கொள்ளுவோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னா இருக்கிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆகவே நாம் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும், பரலோகத்துக்கு சேர்க்கப்படணும். பூமியில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் வேணும், ஞான புத்தி வேணும், ஜனம் வேணும், பணம் வேணும், நிலம் வேணும். எல்லாத்தையும் தருகிற ஒரே ஒரு வழிமுறை கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இயேசு எதுக்காக தொழுகை? அப்பொழுது நீங்கும் நம்முடைய அழுகை. அதுக்குத்தான் தொழுகை. தேவனை தொழுது கொள்ளணும். எப்படி வேத சட்டம் தேவன் நமக்கு எழுதி கொடுத்தாரோ, நான் உனக்கு காமித்த மாதிரி, நான் உங்களுக்கு உபதேசித்த முறையை கை கொள்ளுங்கள். முறை தவறுனா அதுதான் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகுவீர்கள். ஆகவே எங்கெல்லாம் உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, சுருவ வழிபாடு, பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்தானம் அது தப்பு. குழந்தை ஞானஸ்தானம் அதை விட கீழே கொட்டி போன உப்பு, தப்பும் உப்பையும் விட்டு விலகி தேவனுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து சில வேளை கேள்வி நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒரே கர்த்தர், ஒரே தேவனை தொழுது கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் ஆராதிக்கணும். ஆகவே அது எப்படி, எதுக்காக? ஐஸ்வர்யம், சம்பத்து. தேவன் தான் ஐஸ்வர்யம். தலைமுறை தலைமுறைக்கு நம்ம படிக்கலாம், பட்டம் வாங்கலாம், பணம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனால் தேவன் தான் என்ன செய்யணும்? தலைமுறை தலைமுறையாய் அதை ஞானத்தோடு புத்தியோடு நடக்கணும். அவன் ஞானியாக இருப்பானா, அஞ்ஞானியாக இருப்பானா, மூடனாக இருப்பானா, அறிவாளியாக இருப்பானா தெரியாது. பிள்ளைகள் நம்ம சொத்தை பாதுகாப்பாங்களும் தெரியாது. ஆனால் தேவனுடைய கரத்தில் கொடுத்து விட்டால், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து விட்டால், தேவ பாதத்தில் அமர்ந்து தலைமுறை தலைமுறையாய் போஷிக்கிற தேவன். ஆகவே தேவன் யார்? ஐஸ்வர்யம் சம்பன்னராய் உள்ள தேவன். நம்முடைய தேவன் தான் பணக்கார சாமி, ஐஸ்வர்யமுள்ள சாமி. 6 நாள் வேலை செஞ்சது வந்தது கொஞ்சம், இப்போ வேலை செய்யாமையே வரும் அதே ஆசீர்வாதம் நீங்கும் பஞ்சம். தஞ்சம் பஞ்சம் தேவனுடைய வார்த்தையில், அதுதான் களஞ்சியம். ஆகவே தேவன் எதுக்காக தொழுது கொள்ளுகிறோம்? தொழுகை, அதனால் நீங்கள் அழுகை. அதுதான் தேவன் தந்த வழிமுறை. 6 நாள் வேலை செஞ்சோம், 7வது நாள் சும்மாயிரு, சுகமாயிரு, வேதத்தை தியானம் பண்ண. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்காக? பாக்கியவானாய் வாழ்வதற்கு, பணக்காரனாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளணும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளணும். மாதா கூட்டம், பிதா கூட்டம், தப்பான கூட்டம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை தொழுது கொள்ளணும். அவரே தான் இயேசு, அவரே தான் பிதா, அவரே தான் குமாரன், அவரே தான் பரிசுத்தாவியும். சிறவேலைகள் ஒரே தேவனை தொழுது கொள்ளணும். ஆகவே வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தை மீறும்போது தேவனுடைய திட்டம் வராது, தேவனுடைய கோபம் தான் வரும். ஆகவே இந்த உலக மக்கள் நாங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான் என்று சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோய் வரும், சிலையை கும்பிட்டா கொப்பளம் வரும், அப்பளம் வராது, கொப்பளம் வரும். விக்கிரகத்தை வழிபடக்கூடாது, அது எரிச்சல் விட்ட காரியம். ஆகவே தேவன் சொல்லி கொடுத்த பிரகாரம் 2 பேர், 3 பேர், 5 பேர், 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தொழுது கொண்டாதான் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரான தம்மை தொழுது கொள்வதற்கு ஐஸ்வர்யம் சம்பத்தாக இருக்கிறார். ஆகவே இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாங்கி கொள்ள, பெற்றுக்கொள்ள, நாம் சுதந்திரித்து கொள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்வோம். அதிசயமான அற்புதமான 1014 சிறந்த தேவன். ஆகவே இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டத்தை வாசிக்கணும், தேவ திட்டத்தை யோசிக்கணும், விசுவாசிக்கணும். தேவன் சொல்லி கொடுத்த பிரகாரமாய் செய்யும்போது தான் அவரும் சொன்ன பிரகாரமாய் செய்வார். ஆகவே இந்த சட்டத்தை கை கொண்டு
தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம். ஒரே தேவன், அவரே தான். தேவனுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆராதிக்கணும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.